வணக்கம். நம்ம மட்டன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு சொல்லி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நல்லா மட்டன் கறி வாங்கி வச்சுருக்கேன். இந்த மட்டனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், உப்பு, இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த நம்ம குக்கர் மூடி போட்டு 5லேருந்து 6 விசில், இல்லை மட்டன் வேகலைனாலும் நீங்கள் இன்னொரு 2 விசில் கூட சேர்த்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். இந்த மட்டன் நல்லா வந்ததுக்கப்புறம் ஒரு தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். அப்புறம் இந்த பிரியாணி ஸ்பைசஸ் இருக்குல்ல, அது பட்டை, கிராம்பு, சோம்பு, இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, இது நல்லா ஒரு பொரிஞ்சதும் நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரித்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா இது கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் நீங்கள் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம், பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம், உங்களுடைய இஷ்டம்தான். தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளியும் நல்லா வதங்கணும். இப்போ தக்காளிக்கு மட்டும் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். குக்கர் விசில் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மட்டனை எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்ச இந்த மட்டனு. இதை இந்த தண்ணியை நீங்கள் சூப்பு மாதிரியும் குடிச்சிக்கலாம், இல்லை சூப் வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த தண்ணியவே அப்படியே சேர்த்து கிரேவிக்கு சேர்த்து வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த தண்ணி. சின்ன பிள்ளைங்க விரும்பி குடிப்பாங்க. கொடுத்து பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த மட்டன் தண்ணி வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. நான் இதே அளவு போதும். 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் கிரேவி இன்றைக்கி செய்ய போகிறேன். இதில் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஸ்பைசஸ் அதிகமாக எந்த மசாலாக்களையும் சேர்த்துக்கல. ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன், குழம்பு கொஞ்சம் திக்னஸ்க்காக. மற்றபடி இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும், அடி பிடிக்காத மாதிரி. கறி ஆல்ரெடி வெந்துருச்சுன்றதுனால நீங்கள் இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இருந்தாலே போதும். டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு, காரம் என்ன தேவையோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். கிரேவி பாருங்கள், நல்லா திக்னஸ் வந்துருச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மல்லித்தலை, புதினா இது 2த்தையும் சேர்த்து லாஸ்ட்டாக ஒரு பெரட்டி எடுத்தோம்னா மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்கள் இதே போதும்னாலும் இப்படியே எடுத்துக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் திக்காக ஆகணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கலாம். பாருங்கள், சூப்பரான மட்டன் கிரேவி சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.